ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியானா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் எ ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம். ப்ரோகாரியாட்டிக் அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது பாக்டீரியா சிங்கிள் செல்லால் ஆனது. அதனால தான் இதை யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்வாங்க. பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் சிம்பிளர் தேன் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மற்ற மைக்ரோ ஆர்கானிசத்தோட கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பிகாஸ் தெர் இஸ் நோ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் சச் ஆஸ் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை அப்பரேட்டஸ், லைசோசைம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி மற்ற ஆர்கானிசமோட கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியாவில் இந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸான இந்த மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை அப்பரேட்டஸ், லைசோசைம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ் இந்த மாதிரி எதுவுமே பாக்டீரியாவில் இருக்காது. அதனால தான் மற்ற மைக்ரோ ஆர்கானிசமோட கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். Instead, generally have a single chromosome. அதாவது பாக்டீரியாவில் எந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு சிங்கிள் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். அதாவது சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, அதாவது நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ப்ரோகாரியாட்டிக் பாக்டீரியா ஆர் குரோமோசோம், பிளாஸ்மிட், ரைபோசோம், சைட்டோபிளாசம், செல் மெம்பரைன், ஃப்ளஜெல்லா, எண்டோஸ்போர்ஸ், பைலி அண்டு கேப்சியூல். ஸோ இந்த ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசமோட செல்லில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா குரோமோசோம் இருக்கும், பிளாஸ்மிட் இருக்கும், ரைபோசோம், சைட்டோபிளாசம், செல் மெம்பரைன் இது எல்லாமே இருக்கும். சம் பாக்டீரியாஸில் ஃப்ளஜெல்லா இருக்கும், சம் பாக்டீரியாஸில் இருக்காது. சேம் லைக் அதே மாதிரி தான் எண்டோஸ்போர்ஸ், கேப்சியூல், பைலி இதெல்லாமே ஒரு சில இதில் இருக்கும், ஒரு சில இதில் இல்லாமல் இருக்கும். இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் கேப்சியூல், செல் வால், செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம், குரோமோசோம், பிளாஸ்மிட், ரைபோசோம்ஸ், பைலி, ஃப்ளஜெல்லம், எண்டோஸ்போர். ஸோ இதை பற்றி எல்லாம் தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியாவை கேப்சியூல் தான் ஒரு லேயராக, ப்ரொடெக்டிவ் லேயராக கவர் பண்ணி இருக்கும். ஒரு சில பாக்டீரியாவில் இருக்கும், ஒரு சில இதில் இருக்காது. கேப்சியூல் இருக்க பாக்டீரியாவில் கேப்சியூல் இருக்கும், அதுக்கு உள்ள அடுத்த லேயரை தான் செல்வால் இருக்கும். கேப்சியூல் இல்லாத பாக்டீரியமில் செல்வால் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே செல் மெம்பரைன் இருக்கும். செல் மெம்பரைனுக்குள்ளே தான் சைட்டோபிளாசம் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். அந்த சைட்டோபிளாசம்குள்ளே தான் குரோமோசோம், பிளாஸ்மிட், ரைபோசோம்ஸ், தென் எண்டோஸ்போர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளஜெல்லம் அண்ட் பைலி செல்லுக்குள்ளேருந்து தான் ப்ரொட்ரூட் ஆகி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேப்சியூல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த கேப்சியூல் தான் பாக்டீரியாவோட அவுட்டர் மோஸ்ட் லேயராக ப்ரெசண்ட் ஆகி இருக்கும், பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஒரு சில பாக்டீரியாவில் கேப்சியூல் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும், ஒரு சில பாக்டீரியாவில் கேப்சியூல் இருக்காது. இந்த கேப்சியூல் இருக்கக்கூடிய ஆர்கானிசமை கேப்சுலேட்டட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட முக்கியமான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் த பாக்டீரியல் செல் ஃப்ரம் பாகோசைட்டோசிஸ். அதாவது பாக்டீரியல் செல்லை பாகோசைட்டோசிஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கேப்சியூலோட மெயின் ஃபங்க்ஷனே. பாகோசைட்டோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா WBC, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாக்டீரியாவை எங்கல்ஃப் பண்ணி விழுங்கி டைஜஸ்ட் பண்ணி கில் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் தான் பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சியூல்ஸ் make bacterial surface components more slippery, helping the bacterium to escape from engulfment by phagocytic cells.
ஸோ கேப்சூல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியல் சர்ஃபேஸை ஸ்லிப்பரியாக வந்து வச்சுருக்கோம். ஸோ அது பாகோசைட்டிக் செல்ஸ்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு செல் மெம்பரைன். The cell membrane or plasma membrane provides protection for the cell, also provides a fixed environment inside the cell. செல் மெம்பரைன் அல்லது பிளாஸ்மா மெம்பரைன் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதோடைய மெயின் வேலை என்ன அப்படின்னா செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், இந்த பாக்டீரியல் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் செல்லுக்கு இன்சைடில் அதுக்கு ஃபேவரபுளான ஒரு ஃபிக்ஸ்டு என்விரான்மெண்ட்டை கொடுக்கறது தான் இந்த மெம்பரைனுடைய வேலை. The main function of the cell membrane is to transport nutrients into the cell and transport toxic substances out of the cell. ஸோ மெயினாக இன்னொரு வேலை என்ன அப்படின்னா செல்லுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, செல்லுக்கு கொடுக்கறது. இன்னொன்று செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸை செல்லுக்கு வெளியில் கொண்டு போகிறது. ஸோ இதுதான் மெம்பரைனோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சைட்டோபிளாசம் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹோல்டிங் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த செல் அண்டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் டேமேஜ். ஸோ சைட்டோபிளாசமோட வேலையில் இதுவும் ஒன்று. அதாவது செல்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் லைக் குரோமோசோம், பிளாஸ்மிட், ரைபோசோம், எண்டோஸ்போர்ஸ், இந்த மாதிரி செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது அண்டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் டேமேஜில் இருந்து பாதுகாக்கிறது. ஸோ இதுதான் சைட்டோபிளாசமோட மெயின் வேலை. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் ஷேப் டு த செல். செல்லுக்கு ஒரு வடிவத்தை ஷேப்பை கொடுக்கறதும் இந்த சைட்டோபிளாசம் தான். சரிங்களா? ஸோ அந்த ஷேப் வந்து காக்கையாக இருக்கலாம், ராடாக இருக்கலாம், ஸ்பைரலாக இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ செல்லுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கறதும் வந்து இந்த சைட்டோபிளாசம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரைபோசோம். ரைபோசோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் வித்தின் ஆல் த லிவிங் செல்ஸ். ரைபோசோம்ஸ் எல்லா லிவிங் செல்ஸ்லையுமே வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். சரிங்களா? இட் இஸ் இன்வால்வ்டு இன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆர் டிரான்ஸ்லேஷன். ரைபோசோமோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது தான். நெக்ஸ்ட் ஒன் குரோமோசோம். ஸோ இதை டிஎன்ஏ, நியூக்ளியாய்ட், குரோமோசோம் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம். இந்த பாக்டீரியல் குரோமோசோம் எப்படி இருக்கும்னா சர்க்குலர் அண்டு டபுள் ஸ்ட்ராண்டடாக வந்து இருக்கும். அண்டு இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 23 பேரா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். பட் பாக்டீரியாவில் சிங்கிள் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்க, நம்மளுக்கும் பாக்டீரியாவுக்கும் இருக்க வித்தியாசம். அண்ட் இட் ஃபங்க்ஷன் ஆஸ் அ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஜெனட்டிக் எலமெண்ட். அதே மாதிரி இந்த டிஎன்ஏ தனக்குத்தானே ரெப்ளிகேட் ஆகிக்கும். சரிங்களா? டிஎன்ஏ contains instructions needed for an organism to develop, survive and reproduce. அதே மாதிரி இந்த டிஎன்ஏவில் ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகிறதுக்கு, அது சர்வைவ் ஆகிறதுக்கு அண்டு அது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டிஎன்ஏவில் ஸ்டோர் ஆகி இருக்கும், அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளஜெல்லம். Flagella are microscopic hair-like structure involved in locomotion of the cell. அதாவது ஃப்ளஜெல்லம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஹேர்-லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து இருக்கும், அதாவது ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். இது எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த பாக்டீரியாவோட லோக்கோமோஷனுக்கு, மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லா பாக்டீரியாம்லேயும் ஃப்ளஜெல்லம் வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலதில் தான் இருக்கும், ஒரு சிலதில் இருக்காது. ஸோ ஃப்ளஜெல்லம் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் மொட்டைல் ஆர்கானிசம், அது இல்லாத ஆர்கானிசம் நான் மொட்டைல் ஆர்கானிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பைலி. They are short
ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன பாக்டீரியல் செல். அதாவது பைலியும் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளஜெல்லம் மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ளஜெல்லமோட கம்பேர் பண்ணும்போது பைலி சைஸில் இன்னுமே ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்கும். இது அதோட செல்ஸில் இருந்து கொஞ்சம் வெளியில் ப்ரொட்ரூட் ஆகி இருக்கும். இட் இஸ் மெயின்லி இன்வால்வ்டு இன் த செல் டு செல் இன்ட்ராக்ஷன்ஸ் டியூரிங் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த பைலியோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஒரு செல்க்கும் இன்னொரு செல்க்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் இந்த பைலியோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கே. அதாவது கான்ஜுகேஷன் ப்ராசஸ்லலாம் ஒரு செல்க்கும் இன்னொரு செல்க்கும் நடுவில் இந்த பைலி தான் வந்து ஒரு கான்ஜுகேஷன் டியூபை ஃபார்ம் பண்ணோம். அப்போ என்னாகும், டோனார் ரெசிபியண்ட்டுக்கு இந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக தான் தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் ரீப்ரொடக்ஷனில் வந்து இந்த பைலி வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.